என்னப்பா என்னோட கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு போலீஸ் கேஸ் இருக்கு சார். நாங்க அண்ணாத்தை படம் பார்க்க போகும்போது வந்து அப்படியே அந்த வைபு பயங்கரமா போயிட்டு இருந்தது. லைக் அவரோட என்ட்ரிக்காக அந்த வெயிட் அந்த வெறித்தனமான ஒரு டைம்ல வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தங்களா அந்த மாதிரி லைக் ஒரு பிரமிட் அந்த மாதிரி கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டிட்டு ஃபுல் வியூ மறைச்சிட்டாங்க. ஓகே, ஃபேன்ஸ் புரியுது, எல்லாமே புரியுது. பட் நாங்களும் பின்னாடி இருக்கோன்ற அந்த மேட்டர் இது இல்லாம வந்து அது கட்டி அது வந்து லைட்டா எங்க கேங்கும் அவங்க கேங்கும் சண்டே ஆகி கடைசியில் போலீஸ் வந்து தர இழுத்துட்டு போய் அந்த மாதிரி நான் பார்த்ததுலே நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப அட்மையர் பண்ணுறது இந்த ரஜினி சாரோட அந்த மேனரிசம் அவர் ஹேண்டில் பண்ணுறது. சும்மா வாட்டர் பாட்டில் எடுக்குனா கூட அந்த கை அப்படி அது ஷார்ப்பாக தான் இருக்கும். அப்படி அது எல்லாமே அந்த ஷார்ப்பாக இருக்கும். அதுவே நம்மளை வந்து அது அவர் வந்து அட்மையர் பண்ண வைக்கும், பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அதான் எல்லாரும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் வயசு வித்தியாசம் கிடையாது, துறை வித்தியாசம் கிடையாது. நேற்றுக்கெலாம் வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியிலேருந்து வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட கம்பெனியினுடைய பாலிசியே சூப்பர் ஸ்டாரை வச்சு வடிவமைச்சிருக்க கம்பெனி ஃப்ரெஷ்ஷோட்ஸ்லேருந்து வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு துறைகள்லேருந்து நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep Superstar Salute. World record tribute by RJ Vignesh. Title sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saravana Stores, Super Store of Shopping World. Milky Mist Premium Dairy Products மற்றும் Salam Group of Institutions. Powered by Skin Envy, Skin Care Clinic. Experience world-class treatments at affordable price. Vijaya Optical House for the love of luxury மற்றும் SVS. டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Electronics partner Chroma, Tata Enterprise. பிரியாணி partner தொப்பிவாப்பா பிரியாணி. Beverage partner Coca-Cola. Venue partner Alpa Sky One. பயங்கர ஹை எனர்ஜியோட நம்மளுடைய Black Sheep சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட். 50 மணி நேர ஒரு பாட்காஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட், அதுவும் நம்மளுடைய சூப்பர் ஸ்டாருக்காக, த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டாருக்காக 29 மணி நேரங்களை தாண்டி தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 21 மணி நேரம் தான் இருக்குது நம்மளுடைய இந்த பாட்காஸ்ட் மேரத்தான் நிறைவடைவதற்கு. அதுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, விஷ்பைட்ஸ் அனுப்புகிறாங்க, ட்வீட்ஸ் போடுறாங்க, நிறைய பேர் காலில் பேசுகிறாங்க. ஸோ நம்ம அடுத்து காலர்ஸ் கூட பேசுகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இளம் ஜோடியை அழைப்பதற்கான தருணம் இது. அதாவது ஒரு டிஜிட்டலி சென்சேஷனல் இளம் ஜோடி அப்படின்னு சொல்லலாம். அவங்கள 2 பேருமே அற்புதமான பெர்ஃபார்மர்ஸ். அண்ட் இதில் நந்தாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, நந்தாவை பற்றி சொல்லணும்னா நான் பார்த்த முதல் வைரல் வீடியோவில் அப்பியரான முதல் வைரல் நபர் வந்து நந்தா தான். அப்போலாம் மொபைல் ஃபோனே நம்மள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்காது. அப்போ வந்து வைரல்னு ஒரு விஷயமே தெரியாது. ஆனால் இவரோட வீடியோவை நம்ம பார்த்துருப்போம். அங்கே ஆரம்பித்து இன்னைக்கு அவனுடைய உழைப்பு, அவன் அடைஞ்சிருக்கக்கூடிய உயரம், தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக போடக்கூடிய எஃபர்ட், அவனோட ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய கிளாரிட்டின்னு எல்லா விதத்துலேயும் கிரியேட்டராக சோபிக்கக்கூடிய நந்தா அவர்கள் ஃப்ரம் ஃபைனல் இயர்கள் மேடை கலைக்கிறோம். அண்ட் அவரோட சேர்த்து நான் இங்கே பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, ஹை எனர்ஜி அப்படின்னு சொல்லி, இது ஒரு ஹை எனர்ஜி ஃபேக்ட்ரி, ஹை எனர்ஜி குடோன்னு சொல்லலாம். ஸோ பேசியே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை லைட்டையும் உடைக்கும் வல்லமை பெற்ற தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக நிறைய பேருடைய மனசில் ரொம்ப குறுகிய காலத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய பூஜா அவர்களையும் மேடை கலைக்கிறோம். இருவரையும் ஃப்ரம் ஃபைனல் டீம் ப்ளீஸ் நம்மளுடைய Black Sheep சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட். நன்றியா? நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஷூரா? ஷூர். தண்ணி ஆல் குட், எல்லாமே இங்க இருக்கு. ஷூர்? நோ 100%. பேசுறேன். சாப்பிட்டுட்டு பேசவா? நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? ஆல் கூல் சார். சூப்பர். சார் ஆக்சுவலி நல்லா இல்ல, நான் எனக்கு வந்து சம்ம ஹை ஃபீவர், 1 or 2 அவங்களுக்கு degree உடம்பு temperature. சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஊசி போட்டு கூட்டு வந்துரும். ஆமா, இப்படி ஒரு விஷயம் பண்றீங்க. சோ நான் 2 ஊசி போட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன் சார். நாளை காலையில 5 மணிக்கு ஷூட் போயிடுவோம். ஸோ நாளைக்கு ஈவினிங் வரதுக்குள்ள நாங்கள் என்ன நினைச்சோம், நாளைக்கு ஈவினிங் வந்து ஜாலியாக விளையாடலாம்னு பார்த்தா நாளைக்கு ஈவினிங் முடிஞ்சிடும். கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ஆனால் நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு தான் நீங்கள் முடிக்கிறப்ப கூட வந்துருக்கீங்க. அப்படியே ஷூட் அப்படியே இழுத்து. சரி, ஓகே. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான். பட் தேங்க்ஸ், இத்தனைக்கு நடுவில் வரணும்னு நினச்சதுக்கு ரொம்ப எங்களுக்கு தேங்க்ஸ். நினைச்சதுக்கு லைக் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க, எங்களை கூப்பிடணும்னு நினச்சது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கு 2 ஒரு 5-6 ஊசி கூட போட்டு வரலாம். ஓகே, அப்படி இல்லைப்பா, தலைவருடைய ஃபேன்ஸில் பெரியவங்க சின்னவங்கலாம் இல்லைப்பா, அதான் உண்மை. ஸோ அவங்கள்ட்ட நிறைய அவர் கூட பழகின ஸ்டோரிஸ் இருக்கும்.
நம்மக்கிட்ட நம்ம பார்த்து வளர்ந்த ஸ்டோரிஸ் இருக்கும், நம்ம இன்ஸ்பயர் ஆன ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ அதான் எல்லாரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வயசு வித்தியாசம் கிடையாது, துறை வித்தியாசம் கிடையாது. நேற்றுக்கெலாம் வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியிலேருந்து வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட கம்பெனியினுடைய பாலிசியே சூப்பர் ஸ்டாரை வச்சு வடிவமைச்சிருக்க கம்பெனி ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்லேருந்து வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு துறைகள்லேருந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் டிஜிட்டலில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டார்ஸாக இருக்கக்கூடிய பூஜா அண்ட் நந்தா, தலைவருடைய கனெக்ட் உங்கள் லைஃப்குள்ளே எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? தலைவரோட கனெக்ட் தலைவரை பார்க்கறது, தலைவர்கிட்ட ஃபேன் ஆகுறது, அந்த விஷயம் எனக்கு வந்து ஆக்சுவலாக சந்திரமுகியில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் சந்திரமுகியில் வந்து சின்ன பையனாக இருக்கப்போ வந்து எனக்கு பேய் படம்னு அந்த த்ரில்லர் இது பேய் எல்லாம் இருக்குன்றது சொல்லலை. அப்போ ஃபேமிலியாக எல்லாருமே அப்போ எல்லாருமே படத்துக்கு 18 பேர் 20 பேர் அப்படி தானே போவோம். அந்த அப்படி போயிட்டு இருக்கப்ப சூப்பர் ஸ்டார் படம்ன்றதுனால மேபி நீங்க கெஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஃபேமிலி படம் அப்படி சுத்தமா ஐடியாவே இல்லை. நல்லா ஜாலியாக ஆடிட்டு போயிட்டேன். அங்கே போய் வெளியில் அந்த ஃப்ளெக்ஸில் தான் சொல்கிறாங்க, அந்த சந்திரமுகி டைட்டில் வந்து டோர் ஒரு சிம்பிள் ஒரு பாம்பு போட்டு இருக்கும். அந்த டோர் வந்து பேய் டோர், அதுக்குள்ளார பேய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு டெம்ப்ளேட் வந்துச்சு, அவர் தான் அழுதுகிட்டே இப்படி ஆடிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி தான் அழுதுகிட்டே படம் பார்த்து தலைவர் படம் தானே சொன்னீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஹாஃப் சீட்டுக்குள்ளாரே இருந்தேன். எனக்கு அது வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு ரஜினி சாரோட பெரிய கனெக்ட். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு சொந்த ஒரு தருமபுரி. ஸோ அங்கே வந்து தேட்டர் செலிப்ரேஷன் வந்து இன்னும் தமிழ்நாடு அளவில் எங்கேயும் ரெகக்னைஸ் பண்ணல. அங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஹை வால்யூமாக இருக்கும். சந்திரமுகி, மங்காத்தா, சிவகாசி, திருப்பாச்சி இந்த படம்லாம் வந்து நான் லிட்ரலி காது கிழிஞ்சிருச்சு. எந்திரன் வந்து ஷர்ட் கழட்டி புழிஞ்சி இந்த பக்கம் தோல் மேலே போட்டுட்டு தான் உள்ளே போனேன் தேட்டருக்குள்ளே. ஸோ அங்கே செலிப்ரேஷன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி நான் சந்திரமுகி தான் ஃபஸ்ட்டு ஒரு பிரம்மாண்ட செலிப்ரேஷன் பார்த்தது. தேட்டருக்குள்ளார பட்டாசு வெடிக்கிறது வந்து நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய கனெக்ட் எனக்கு. ஒரு அது வந்து ஒரு முரட்டடி அது. ஆமாம், ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, இந்த இடத்துல வந்து பேசினவங்கல்ல இது வரலையும் 4 பேர் நான் வந்து ஆல்பர்ட் தேட்டரில் சேரை உடைச்சேன், வெற்றி தேட்டரில் ஸ்க்ரீனை கிழிச்சேன், இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு போலீஸ் கேஸ் இருக்கு சார். என்னப்பா? என்னோட கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு போலீஸ் கேஸ் இருக்கு சார். நாங்க அண்ணாத்தே படம் பார்க்க போகும்போது வந்து அப்படியே அந்த வைபு பயங்கரமா போயிட்டு இருந்தது. லைக் அவரோட என்ட்ரிக்காக அந்த வெயிட் அந்த வெறித்தனமான ஒரு டைம்ல வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தங்களா அந்த மாதிரி லைக் ஒரு பிரமிட் அந்த மாதிரி கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டிட்டு ஃபுல் வியூ மறைச்சிட்டாங்க. ஓகே, ஃபேன்ஸ் புரியுது, எல்லாமே புரியுது. பட் நாங்களும் பின்னாடி இருக்கோன்ற அந்த மேட்டர் இது இல்லாமல் வந்து அது கட்டி அது வந்து லைட்டாக எங்கள் கேங்கும் அவங்க கேங்கும் சண்டே ஆகி கடைசியில் போலீஸ் வந்து தர இழுத்துட்டு போய் ஸோ லைட்டாக அது ஒரு பெரிய சம்பவமே இருக்குது. ஸோ என்னோட கன்னி போலீஸ் கேஸ் இதுவரையிலும் சொன்னதுலே பெரிய சம்பவம் தான். போலீஸ் கேஸ் அளவு போனது தான், மற்றதெல்லாம் கன்ஃபெஷன் தான். இது மட்டும் தான் போலீஸ் அது கூட்டு போய் லைட்டாக ஒரு சம்பவம் ஆச்சு. ஆஸ் யூஷுவல் வீட்டில் அடி வாங்குறது அதெல்லாம் பழகிடுச்சு, பெரிய விஷயமா தெரியல. ஸோ அது ஒன்று இருக்குது சார். ஸோ பேசிக்காக அது என்னென்ன சார், அது ஆக்சுவலி இன்னவே பார்த்தீங்கன்னா செம்ம வர்த்தான விஷயம். ஏன்னா இப்போ நம்ம சிட்டியில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு திருவிழான்ற கான்செப்டே என்னென்னு தெரியாது, யூனோ. ஸோ அப்போது நமக்கு சிட்டியில் இருக்கிறவங்க திருவிழானாலே வந்து இந்த மாதிரி இவரோட படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது தான். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு பட்டாசுக்கு பட்டாசு இருக்கும், அபிஷேகத்துக்கு அபிஷேகம் இருக்கும், அந்த பறை டான்ஸு மேலும் அந்த க்ரௌடு எல்லா யூனோ யூ கேன் see different categories and எல்லா ஊர்லேருந்தும் 102 degree fever is working. ஸோ எல்லா ஊர்லேருந்து எல்லாருமே வந்து வைபாய் பார்க்குற ஒரு விஷயம் வந்து டெஃபினெட்லி சாரோட படம் தான். ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஃபெஸ்டிவல். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஃபெஸ்டிவல். ஸோ அவர் வந்து சந்திரமுகி தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் தேட்டரில் பார்த்தது. உங்களுக்கு என்ன படம்? சார் எனக்கு அதை விட நான் என்ன சொல்கிறேன், படையப்பா சார். படையப்பா வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ். யூனோ இப்போ கூட நான் என்னென்னா ஸ்கூல் படிக்கும்போது எல்லாமே திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது இந்த டிவிடி சிடி அந்த டைமில் வந்துட்டு சார் நான் வந்துட்டு திருப்பி அதே மாதிரி இதே படம் போட்டு உட்காந்து டெய்லி சாப்பிடும்போது பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு போரே அடிக்காது சார். யூனோ இட்ஸ் லைக் அப்படியே இன்ஃப்யூஸ்ட் இன் பிளட் மாதிரி. லைக் போரே அடிக்காத ஒரு படம். எப்போவுமே வந்து அவரோட என்ட்ரியில் வந்து பூஸ்பம்ஸ் நோ மேட்டர் வாட், யூனோ. அந்த ஸ்டைலாக இருந்தாலும் சரி, டயலாக் டெலிவரி எல்லாமே சார் இர்ரீப்ளேசபிள், யூனோ. ஸோ அதுதான் வேறு லெவல். அண்டு நந்தா, நீங்கள் ஒரு பெர்ஃபார்மர், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஒரு டைரக்டர், ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடியவர். சூப்பர் ஸ்டாரும் ஒரு பெர்ஃபார்மர், அவருக்கு நிறைய டைரக்டோரியல் ஸ்கில்ஸ் உண்டு. அவர் ஒரு கேரக்டரை பயங்கரமாக இம்ப்ரூவைஸ் பண்ணுவார், சில கேரக்டர்களை உருவாக்குவார், அதுக்கான மேனரிசம் க்ரியேட் பண்ணுவார். அப்படி நீங்கள் பார்த்து வியந்த அவரோட கேரக்டர்ஸ் என்னென்ன? இதில் இப்படி ஒன்று பண்ணியிருப்பாரு, செம்மையாக இருக்கும், இதில் இப்படி ஒன்று பண்ணியிருப்பாரு, அதை அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஃபிலிமில்
பேசிக்காக அந்த ஒரு நாம் பார்க்குறது வந்து ஒரு 2D இமேஜ் தான். ஓகே. ஸோ நமக்கு 3D டெப்த் எது இருக்காது. ஸோ இப்போ கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீன் வருதுன்னா சுற்றி வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்காது. அதே நைஃபை வந்து ரொம்ப ஷார்ப் எட்ஜாக காட்டி கொஞ்சம் நமக்கு பேரலாக காட்டினோம்னா நம்ம த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனிதிங் விச் இஸ் ஷார்ப் ஸ்ட்ரெயிட், இந்த எப்படி சொல்ற டெர்மினேட்டரில் வந்து அந்த மெர்க்குரி வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும், ஸ்டிஃபாக தான் இருக்கும் கை. அப்போ தான் நமக்கு அந்த இது தரும், ஒரு 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 பவர் கிடைக்கும். அந்த மாதிரி நான் பார்த்ததுலே நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப அட்மையர் பண்ணுறது இந்த ரஜினி சாரோட அந்த மேனரிசம் அவர் ஹேண்டில் பண்ணுறது. சும்மா வாட்டர் பாட்டில் எடுக்குன்னா கூட அந்த கை அப்படி அது ஷார்ப்பாக தான் இருக்கும், அப்படி அப்படி அது எல்லாமே அந்த ஷார்ப்பாக இருக்கும். அதுவே நம்மளை வந்து அது அவர் வந்து அட்மையர் பண்ண வைக்கும், பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கும். அந்த ஒரு பவர் அவர் எப்படி கிராக் பண்ணாருன்றது வந்து அது தெரியல. அவருக்கு நார்மலாக ரியல் லைஃப்பில் அந்த மேனரிசம் இருக்கிறது வந்து உண்மையான அவரோட ஆரா, அது அந்த பவர் இருக்குது. அந்த ஒரு கேரக்டர் அவர் எல்லா இடத்துலையும் ஹேண்டில் பண்ணுறது வந்து இப்போ கூட அந்த அம்பானி சார் வெட்டிங் போயிருந்தப்ப ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணி அப்படி வந்து அதெல்லாம் பங்கம். அது அந்த மாதிரி ஒரு ரீலை நம்ம கடந்து போறப்ப அது ஒரு 5 முறையாவது பார்க்காம கடந்து போவோம். ஆமா ஆமா உடனே சேவ் பண்ணி வச்சு அது ஒரு 5 முறையாவது பார்க்காம கடந்து போகவே முடியாது நம்மளால. அப்படி டக்குன்னு அவரோட ஸ்டைல் இந்த இப்போ வேட்டையனுடைய அந்த ஒரு டப்பிங் டீச்சர் ஒன்று வந்துச்சு இல்லையா, அதுலேயும் கடைசியில் டேரக்டர் சார் அது அந்த அந்த இடம் டேரக்டர் சார் அது வந்து செம்மையா, அதுவும் நல்லா இருக்கும். எந்திரனோட ஒரு டப்பிங் ஒரு வீடியோ இருக்கு, அதில் அது சிரிக்கிறது ஒன்று எடுப்பார், அது வேற எத்தனையோ வாட்டி ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம், சூப்பராக இருக்கும். சூப்பர் ஸ்டாரோட இந்த 3 படங்களை n டைம்ஸ்னாலும் நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணி வச்சு n டைம்ஸ் கூட பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி படம்? எனக்கு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் ஹுக்கும் சாங்கில் அவர் நடந்து வருது, அப்பா சாமி அவுட் ஆஃப் த வேர்ல்டுங்க. நான்லாம் வந்து ஏன்னு சைட் அடிச்சுட்டு இருந்தேன். யூனோ அவரோட ஸ்டைலு, தலைவர் அப்படி நடந்து வர அந்த அனிருத் சாரோட மியூசிக் எல்லாமே சேர்ந்து அந்த படம் அந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்காகவே நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணால் பார்க்கலாம். ஐ வுட் சே தட். அண்ட் தென் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் படையப்பா, அந்த அதிகாலத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறோம். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இஸ் படையப்பா, யூனோ. ஸோ அது எனி டே எனி டைம். பேட்டு எனி டேஸ் ஒரு ஃபேன்ஸ்க்கான பெரிய ட்ரீட் அந்த படம். கார்த்திக் சாரோட பெரிய 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 ட்ரீட். பிகாஸ் அதுவும் வந்து அந்த கதையை தாண்டி எல்லாமே தாண்டி வந்து அவருக்காக மட்டுமே நீங்கள் பார்த்து செதுக்குன மாதிரி இருக்கும் அந்த படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நான் எப்ராடில் பார்த்தேன் அந்த படம் ஆக்சுவலி. சார் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அந்த தியேட்டரில். பட் பாஷை புரியாமல் எதுவுமே புரியாமல் தலைவரோட அந்த ஸ்டைல் அண்ட் ஆக்ஷன்ஸ்க்காகவே அவ்வளோ அப்ளாசஸ். யூனோ I think he has proved once again that language தேவையில்லை ஒரு விஷயம் ரசிக்கிறதுக்கு, ஆர்ட் ரசிக்கிறதுக்கு லாங்குவேஜ் தேவையில்லைன்றது வந்து நீங்கள் இவரோட படம் பார்த்தா இட் இஸ் ப்ரூவன். பிகாஸ் we see Europeans and Arabs and different countries பார்க்குறாங்க சார், பட் தேர் அப்ரிஷியேட்டிங் அண்ட் தேர் லைக் லவ்விங் அண்ட் லிவிங் த மூமெண்ட். அவங்க ஒரு பார்ட்டி மாதிரி கொண்டாடுறாங்க தியேட்டர்ஸில். ஸோ அது எல்லாராலையும் முடியாது அந்த விஷயம். And it's houseful with foreign people. So it's only because of the style and aura, the person that he is, and avaru vera planet, sir. He's definitely not from here for sure.